இன்ஸ்டாகிராம் ஆப்ல உங்களோட அக்கவுண்ட் பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஆயிடுக்கும். சஸ்பெண்ட் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமுக்கு நீங்க அப்பீல் பண்ணியிருப்பீங்க. அப்படி நீங்க அப்பீல் பண்ணியிருக்கிறப்போ உங்களோட அப்பீல் பார்த்தீங்கன்னா சப்மிட்டட்லயே இருக்கும். எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் சைட்லேருந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம்ல நீங்க உங்களோட அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக அப்பீல் பண்ணியிருப்பீங்க. அப்படி நீங்க பண்ணியிருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்க அப்பீல் சப்மிட் ஆயிடுக்கு அப்படின்ற மாதிரியே இருக்கும். எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸுமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம டேரெக்டா இன்ஸ்டாகிராமுக்கு மெயில் பண்ணி நம்மளோட அக்கௌண்ட் பத்தி டீட்டெயில்ஸ் கேட்கலாம். ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஆப்பில் போயிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் ஆகும். ஆப்போட பேஜ் அதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஆப் சப்போர்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஒரு ஆரோ இருக்கும். அந்த ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா இமெயில் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் இன்ஸ்டாகிராமோட இமெயில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜிமெயில் ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அதில் ஃப்ரம்ல உங்களோட மெயில் ஐடி செலக்ட் ஆகிருக்கும். டூவில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் மெயில் ஐடி இருக்கும். அண்ட் இதில் சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் கீழெல்லாம் என்ன டைப் பண்ணணும் அப்படின்றத நான் கம்ப்ளீட்டாக ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அண்டு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்படி காப்பி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா கூகுள் லென்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கூட இருக்குது. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் கூகுள் லென்ஸில் அப்லோட் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி சௌகரியமாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு உங்களோட மெயிலில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இதில் யுவர் நேம் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். யுவர் யூசர் நேம் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ப்ராக்கெட் போட்டு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேமை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் ஆயிருக்கு அப்படின்றதுக்காக நம்பர் கேட்டிருப்பேன். அந்த இடத்துல நீங்கள் அப்பீல் பண்ணி எத்தனை நாள் ஆனிச்சோ அந்த டேட்டை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். எத்தனை நாள் ஆனிச்சு அப்படின்ற அந்த டேஸ் பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணணும். 2 நாள்னா 2 நாள், 3 நாள்னா 3 நாள், இந்த மாதிரி எத்தனை நாள் ஆயிடுச்சு நீங்கள் அப்பீல் பண்ணியோ அந்த டேட் நீங்கள் அங்கே என்ட்ரு பண்ணிட்டு அண்டு கீழே பார்த்தீங்கன்னா சின்சியர்லின்ற மாதிரி இடத்துல யுவர் நேம்னு போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேமை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிட்டு அங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அட்டாச்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட அப்பீல் சப்மிட் ஆயிடுக்கு அப்படின்ற மாதிரி உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆப்பில் ஷோ ஆகுதுல்ல, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே இதில் அட்டாச் பண்ணிடணும். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா இந்த மெயிலில் அட்டாச் பண்ணி இந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணிடணும். இப்படி நீங்கள் சென்ட் பண்ணுறது மூலியமாக இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே வந்திருக்குது. 100% பார்த்தீங்கன்னா அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணி நமக்கு சொல்லுவாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. இந்த ஒரு மெத்தட் மூலியமாக நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு காண்டாக்ட் பண்ணி நம்மளோட அக்கௌண்ட் பற்றி டீட்டெயில்ஸ் கேட்கலாம். இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகுது அப்படின்னா நம்ம எந்த விதமான ஒரு மிஸ்டேக்குமே இன்ஸ்டாகிராமில் பண்ணல, கம்யூனிட்டி கைட்லைன்ஸை நம்ம அகெயின்ஸ்டாக எந்த விஷயங்களும் நம்ம பண்ணல அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம அப்பீல் பண்ண உடனே நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. நம்ம அக்கௌண்ட்டில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அகெயின்ஸ்டாக இருந்திருந்தோம் அப்படின்னா தான் நமக்கு பார்த்தீங்கன்னா அது அப்பீல்லே இருக்கும். நமக்கு அது அக்கௌண்ட் கிடைக்காம கூட போகாமல் இருக்கும். அண்ட் இது டிசபிள் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் உங்களோட அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகிடுச்சு, நீங்கள் அப்பீலும் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் வரல அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன இது அப்படின்றதுக்கான ரிசல்ட் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் எதுவும் டவுட்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.